இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் 9ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டினா கண்டிப்பா முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு சென்று சாட்சாத் உங்க தலை அவருடைய பாதங்களில் விழுகக்கூடிய அற்புதமான நாள். சரணாகத்தின்னு சொல்லுவோம். முருகப்பெருமான் கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா, அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டிங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு அதை நம்ம விவரிக்கவே முடியாது. எந்தெந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் நடக்கணுமோ, ஒருவேளை உங்க வீட்டில் ஏதாவது கேஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த நாள் போய் முருகனை பாட்டு வந்தா இந்த கேஸ் ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு ஷேப்புக்கு வரும், ஒரு முடிவுக்கு வரும். குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னா அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். 3 மாதத்தில் நடக்கும். 108 நாள் கணக்கு நீங்க போட்டுங்களேன், எப்படி பார்த்தாலும் 3 மாசத்துல வேலை நடந்தே தீரணும். அதே மாதிரி உங்க வீட்டுல எப்பவுமே ஃபேமிலிக்குள்ள சண்டையாவே இருக்கு, நிம்மதி இல்லைன்னா அந்த சண்டைக்கு காரகனாக இருக்கக்கூடிய நபர் அங்கிருந்து நவுந்துருவர். முருகப்பெருமானுடைய அதாவது எப்படி சொல்லலாம், அந்த விசேஷமான பலன்கள்ங்கிறது இன்றைய நாள் ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லாருமே முருகப்பெருமானுக்கு ஆலயங்களுக்கு போங்கிறது, அங்க போய் வழிபாடு செய்தது, முடிஞ்சா ஒரு 5 பேருக்கு தான தர்மங்கள் சாப்பாடு போடுறது. அன்னதானம் மாதிரி இருக்கிறதுலே ஒரு பெரிய தானமே கிடையாது. வயிற்று பசி போக்கக்கூடிய தானம்ங்கிறது பொதுவாக அன்னதானம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசி அல்லது மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. மறதி தான் கொஞ்சம் லைட்டாக விளையாடும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் போகும்போது காத்தாலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் முழு குரு பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். அதாவது சுப தினம் அப்படின்னு சொல்லுவோம். அருமையான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ, நமக்காக மற்றவர்கள் நமக்கு ரொம்ப சாதகமான விஷயங்களை செய்வார்கள். 10 பேர் மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கை துணைக்கு இன்றைய நாள் உடம்பு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தா கூட இன்றைய நாள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு பெரிய மதிப்பெண் வாங்கக்கூடிய பிராப்தம். குழந்தைகள்லாம் நல்ல மார்க் வாங்குவீங்க. படிப்புல பெரிய அளவுக்கு ஏற்றம். இன்றைய நாள் வியாபாரிகளுக்கு பட்டய கலப்பும், நன்னா வியாபாரம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போட்டி என்று வந்துவிட்டால் இன்றைய நாள் ஜெயிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. அதே மாதிரி வயிறு உபாதைகள், உடல்நிலைகள் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நிறைய பேருக்கு கடன் தேவை, கடன் உதவி தேவைப்படுகிறதுன்னா இன்றைய நாள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா பேங்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாக போயிடும். பெண்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், நல்ல வரணமையக்கூடிய பிராப்தம். பல பேருக்கு கல்யாணமே ஆகாம இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அடுத்த 1 மாசத்துல கல்யாணம் ஆகி தீரணும். பஞ்சகிரக சேர்க்கை, குருவின் பார்வையில் இன்றைய நாள் சந்திரனும் இருக்கிறது. அதனால நல்ல வரணமையக்கூடிய பிராப்தம். உங்க பையனுக்கு பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய பிராப்தம். உத்தியோகத்துல ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு வீடு அமையும். புதுசாக ஏதாவது வாங்கணும்னா கூட இன்றைய நாள் வாங்கலாம். அவங்க வீட்டுக்கு மருமகள் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். கிளாரிட்டியாக இருப்பீங்க. அருமையான நாளாக இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு கௌரவம் தேடி வரும். வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் கொடுப்பாங்க. வீட்டில் சின்ன பசங்களும் சரி, வெளியே போனாலும் ஒரு கௌரவம் கிடைக்கும். அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு, பெண்களுக்கு, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பொன்னான நாள். இந்த நாள் ரொம்ப அப்ரிசியேஷன் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு கைகூடும். கலைஞர்களுக்கு, அது திரைப்பட கலைஞர்களுக்கும் சரி, ப்ரொடியூசரா இருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் பெரிய பெனிஃபிட் ஒன்று உண்டு. தேவையான பண வரவுகள் தாராளமா இருக்கும். பெண்கள் கிட்ட ஒரு சூக்ஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள். சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு, லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
சந்திரனே வந்து மனசுக்கு காரகன். அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காரும் பொழுது, அது சுக்கிரனுடைய வீட்டுல குரு பார்வையில் உட்காரும் பொழுது காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் இருக்கிற சங்கடம் இன்னைக்கு டேட்டுக்கு லேசா அப்படியே ஒதுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படி இருக்கும்? அதாவது மூக்கு ஃபுல்லா துவாரங்களை அடைச்சிருக்குன்னு வைங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூக்கெல்லாம் சரியான மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்பாடா ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அந்த மாதிரி விஷயம் இன்றைய நாள் நடக்கும். அண்ணன் தம்பிகளோட ரொம்ப பாசமா இருப்பீங்க. இளைய சகோதரன் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கும் மேல உங்க சகோதரி உங்க கூடயே இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்களும் மனசார சந்தோஷமும் நீங்கள் நிறைய அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. பொன்னான நாள். மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல சிவபெருமான மனசார வணங்கினா போறோம். நல்ல செய்திகள் இன்றைய நாள் சாயந்தரம் கரெக்டா 4:45 வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். மனசு அவ்வளோ லேசா இருக்கும். சூப்பரா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல 2ஆம் இடத்துல சந்திரன் முழு குரு பார்வையில் உட்கார். ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கார். நல்லா பணம் வரும். கன்னி ராசியில பிறந்தாலும் சரி, கன்னி லக்னத்துல பிறந்தாலும் இன்றைய நாள் பணம் வர்றது கன்ஃபார்ம். நிறைய பேர் தங்கத்துல முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஆபரணங்கள்ல இன்றைய நாள் அதுவும் மெயினா வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தங்க விலை குறைஞ்சிரும், கிராஷ் ஆயிடும் மார்க்கெட், அது இதுன்னு சொல்லுவாங்க. 2027 மே மாசம் வரைக்கும் தங்க விலை குறையாது. குறைஞ்சாலும் மறுபடியும் ஏறிடும். இன்னைக்கு டேட்ல இருந்து 24% தங்க விலையும் வெள்ளி வரையும் கண்டிப்பா ஏறியே தீரும். 2027 மே மாசம் வரைக்கும் தங்க விலை வெள்ளி விலை ஏறிண்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாக்னன்சி இருக்கும். அதனால இந்த நாள் சொல்றாங்க தங்க விலை குறைஞ்சிரும், ஐயோ வாங்கி வச்ச தங்கெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ஏற்றங்கள் இருக்கும். நல்ல மாற்றங்களும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்க வாக்கு பலித்தம், நீங்க சொன்ன அந்த விஷயத்த கமிட்மெண்ட்டை முடிக்காம விட மாட்டீங்க. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. பெருமாள் வழிபாடு, ஏழுமலையான் வழிபாடு ஏற்றங்களை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, பழனிக்கு போகக்கூடாது, திருவண்ணாமலைக்கு போகக்கூடாது, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தெய்வம் எந்த ரூபத்தில் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போங்க. எல்லா கோவில்களுக்கும் எல்லாருமே செல்லலாம். நிறைய பேர் வந்து அதை பத்தி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது அதோடைய ஆர்டிகுலேஷனே தப்புன்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்கு போனா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா பிரச்சனை வரும்னா ஹாஸ்பிட்டல் போறதே பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறது தானே. அந்த மாதிரிதான் ஒரு கோவிலுக்கு போனா ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைல இருந்து நம்ம விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சூக்ஷமே புரியாம இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காங்க. தயவு செய்து எல்லாருமே எல்லா கோவிலுக்கும் போகலாம். இன்றைய நாள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கு. இன்றைய நாள் தாயார் மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அல்லது மூத்த பெண்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. மனசு சந்தோஷப்படும். சுப காரியங்களுக்கு விரயங்கள் செய்யக்கூடிய சுப விசேஷமான பலன்கள் காத்துன்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். மெயினா இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இடமாற்றம் உண்டு. வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், வருமானத்துக்கு மீந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில இன்னொரு வருமானம் வரும். நிறைய பேருக்கு புது வேலைக்கு விண்ணப்பித்தீர்கள் என்றால் இன்றைய நாள் கண்டிப்பா 4 மணிக்குள்ள ஆஃபர் லெட்டர் வரும். நிறைய பேருக்கு உங்க மனைவி மூலியமா நல்ல விஷயம், உங்க கணவர் மூலியமா நல்ல விஷயம், இல்லற வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் இருக்கு. அதுக்கும் மேல நான் ஒரு மேட்டரை சொல்றேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாட்சாத் பெருமாள் வழிபாடு, அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் எந்த வகையில வரும்னே தெரியாது. பணம் வந்துட்டே இருக்கும். உங்க பார்ட்னர்கள் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டாளிகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒத்துழைப்பு தரக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளுடைய லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லுவோம்ல, இன்றைய நாளுடைய முக்கியமான பலனை பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமே நீங்க ரொம்ப முயற்சி செய்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எது நடந்தாலும் தானாக நடக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் உட்காரும் பொழுது தானாக சில விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலியமா பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முக்கியமான வேலைக்கு உங்களை அனுப்புவாங்க.
இந்த வேலை நீங்கள் போனால் தான் பண்ண முடியும், வேறு யாருனாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த வேலையை நீங்கள் போய் ரொம்ப செம்மையாக செய்து முடித்துட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் முழுக்க முழுக்க வேலை இருக்கும். கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெருமைக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. அற்புதமான நாள்னு சொல்லலாம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பசங்களால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள். ஃபினான்ஸ் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இந்த நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் முழு குரு பார்வையில் இருக்கிறார். இந்த நாள் நீங்க எதை தொட்டாலும் சரி கண்டிப்பாக வெற்றி அடையும். தெய்வ நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு 10 மடங்கு அதிக பலன் உண்டு. இந்த நாள் பிரயாணங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. நிறைய பேருக்கு மெயினா உங்க அப்பா மூலியமா அம்மா மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆசிரியர்கள் மூலியமா இந்த நாள் ஒரு பெரிய ஒரு உதவி தேடி வரக்கூடிய குருமார்களுடைய அனுகிரகம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாசராஜர் வழிபாடு செய்வது பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மகான் அப்படின்னா வியாசராஜர். வியாசராஜரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பணவரவுகள் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திடீர் பணவரவுகள், திடீர் அழைப்புகள், திடீர் பயணங்கள், அதே மாதிரி திடீர் சுப செலவுகள். 10 பேருக்கு உதவணுங்கிற ஒரு நிலைமையில இந்த நாள் போய் உதவிகரமாக பக்கத்தில் நின்று பக்க பலமாக தோளுக்கு தோள் கொடுத்து நிற்கிட்டு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். எல்லாமே கொஞ்சம் வேலையின் பழு மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கும். நல்ல பலன்கள் அதிகமா இருக்கும். சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கும்போது மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த நாள் வேலை செய்யாது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுல முதல் ராசி லக்னம் மேஷம், 2வது துலாம், 3வது மிதுனம், 4வது கும்பம். மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் நல்ல பலன்களே காத்துருக்கு. எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.